Hello, guys. Welcome to Hello, today's post-match review. Hi, Praju. Hi, Madhu. Hello, hello. hi Prithvi bro, hi viewers. Hi, hi. So, finally, someone has beaten Rajasthan. Rajasthan is off 2-0. Sorry, off to first loss. So, Punjab is the only team that is not defeated still. So, uh, let's start with SRH batting. Finally, everything worked for SRH. Let's quickly start off with SRH. Initial thoughts, guys. Yeah, so SRH வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட் அபிஷேக் கரமா டக் அவுட் ஆனப்போ கூட அவங்க பட் ஓப்பனிங் ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா கூட தே ஸ்டார்டட் இட் வெரி வெல்னு தான் சொல்லணும். ஸோ அபிஷேக் இஷான் கிஷனா இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், நானு எல்லாருமே செம்மையான நான் ஒரு கிளாஸ்னு கூட. பாயிண்ட சொல்லணும். நான் மது கிட்ட சொன்னேன், காவ்யா வந்தா இஷான் கிஷான் அடிப்பான்னு சொன்னேன் நேத்து. இன்னைக்கு நைட்டு நான் சொன்னதா இல்லையா? சி சி ஓகே, சாரி, கண்டினியூ பிரஜு. இஷான் ஸோ இஷான் கிஷான் வந்து வேற லெவல்ல ஆடினாரு. ஸோ ஹாசனும் 40 ஆடினாரு. செம்ம பேட்டிங்கா இருந்துச்சு. டாப் ஆர்டர் வந்த உடனே ரொம்ப யோசிச்சு ஆடாம ஒரு நல்லா ஆடினாங்க. அண்ட் ஒரு நல்ல ஸ்கோர் கூட செட் பண்ணாங்க. ஒரு நல்ல கேம் ஆடினாங்க. அவங்க ஒரு நல்ல ஸ்டார்ட் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். மது, யுவர் ஓப்பனிங் தாட்ஸ். Same again, like Abhishek Sharma get மூணு பேரை predict பண்ணுவோம். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், டிராவிஸ் ஹெட், or sometimes even last minute. So அதே மாதிரி தான் actually. I mean, அப்போதும் என்ன சொல்றேன், SRH has a one dangerous batting. But எனக்கு என்ன தெரியும், இஷான் கிஷன் is I agree நீங்க கூட இஷான் கிஷன் ஏதோ படத்துல. So as what you told, like one there are times like இஷான் கிஷன் அதுக்கு ஓப்பன் அப் ஆகலாம்னு நீங்க சொன்னீங்க. as the same அந்த மாதிரி ஆச்சு. பட் எனக்கு இஷான் கிஷன் தவிர கிளாஸ் அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கா எல்லா புஷ் IPL. there are very few people I mentioned so far, like Patiker or class. These are the players that they're not, they're not playing for, அவங்களுக்காக இல்ல ரெக்கார்டுக்காக இல்லை, taking the field. So I think that was now class and yes, of course, take about for Ishan Kishan, World Cup, one of the World Cup. Because I know you're blushing. டெடிகேட்டட் ஃபார் காவ்யா. So I mean, yeah, we get lucky somewhere. Yeah. So yeah, other than this, uh, batting was overall good from the SRH. ஆமா, ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. அபிஷேக் சர்மா போனதுக்கு அப்புறம் ஹெட் கூட பெருசா அடிக்கல. ஸோ ஐ தாட் அகெயின் இது ஒரு கிரம்பிள் தான் நினைச்சேன் நான் வித் ராஜஸ்தான் போலிங். பட் கிளாசன் அண்ட் கிஷன் சூப்பரா ஆடினாங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. டு பி ஃப்ராங்க், ஆக்சுவலி 7-8 ஓவர்ஸ் கம்மியா தான் இருந்தாங்க, 60 சம்திங் தான் இருந்தாங்க. பட் ஆல் ஆஃப் எ சடன் அந்த 11 ஓவர்ஸ் வர்றதுக்குள்ள 110 வந்துட்டாங்க. ஸோ அங்க பிக்சர் ரீடு பண்ணிட்டாங்க அதுக்குள்ளன்னு நினைக்கிறேன். ஸோ let's also start with talk about Rajasthan's bowling parallelly. So what I think the opening bowlers did well. What happened after that? ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு அடிதான் வாங்கினாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கூட ஓகேஷ் தான். பட் இனிஷியலி அந்த கண்ட்ரோல் கிடைச்சது வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர்னால தான். பட் போக போக அவங்க சைட்ல வர எல்லா பவுலர்ஸும் லைக் எக்கனாமிக்கலா போடல. எவ்ரிபடி அடி வாங்கினாங்கன்னு தான் தோணும். எஸ்பெஷலி அந்த சந்தீப் சர்மாவும் துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. சந்தீப் சர்மா மும்பை மேல எல்லாம் போட்ட பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததும் ஒரு சூப்பர் போலர் அப்படி இப்படி நம்ம சேனல்ல தான் நம்ம தான் ப்ரிவியூ பண்ணோம். பட் இன்னைக்கு வாங்கின அடிக்கு அவன் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் போலரு, எப்படி அந்த லாஸ்ட் ஓவர்ல அவ்வளோ ஃபுல் டாஸஸ் போட்டான். யார் யாரோ அந்த சின்ன பசங்க எல்லாம் தொர்த்தி தொர்த்தி அடிச்சாங்கன்ற மாதிரி அடிச்சாங்க அவனை. ஸோ பயங்கரமா அடி வாங்கினான் லாஸ்ட் ஓவர். ஸோ தே குட் ஹவ் டன் மச் பெட்டர் இன் தட் லாஸ்ட் ஓவர்னு தோணுச்சு. வாட் யூ திங்க், மது?
லாஸ்ட் ஓவர் எல்லாம் ரொம்ப ஓவர் ஆச்சு லாஸ்ட் ஓவர் எல்லாம் பார்த்தா. அண்ட் அகைன் துஷார் தேஷ்பாண்டே இதெல்லாம் ஐ மீன் ஏதோ ஒரு அன்னைக்கு அந்த ஒரு ஓவர் மெடிட் பண்ணா ஓகே, பட் இன்னைக்கு அவங்க வச்சு செஞ்சாங்க. எனக்கு ஷாக்கிங் என்னன்னா அவ்வளோ பயங்கரமா அடி வாங்க அட் த சேம் டைம் ரியான் பராக் ஒரு ஓவர் போட்டான். இவனும் அடி வாங்குறான்னு பார்த்தா அவன் விக்கெட் எடுத்தாச்சு. தட் வாஸ் குவைட் சர்ப்ரைசிங் ஃபார் மீ. ரவி பிஸ்வே கூட அடி வாங்கினான் ஓவருக்கு. ஐ திங்க் எல்லாரும் லைக் எனக்கு என்ன I think புரியலன்னா everybody lost. why Jadeja is not bowling. Jadeja was a premium bowler in CSK. ஃபர்ஸ்ட் ஸ்பின் Correct. ஆப்ஷன்ல அவன் தான் வருவான். why are they not trying Jadeja? ரியான் பராக் எல்லாம் வந்து ஒரு ஓவர் போடும்போது why not ஜடேஜான்னு தான் நான் கேக்குறேன். Definitely Jadeja எத்தனா ஒரு ஓவர் போட்டா I mean not at least 1 2 he will definitely pick one. I don't know about runs கொடுப்பாரோ இல்லை, பட் ஐ திங்க் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிவியூல எல்லாம் பார்த்துருந்தோமே நெக்ஸ்ட்ல சூர்யா வைபவ் சூரியவன்ஷம் 3 வாட்டி 4 வாட்டி அவுட் பண்ணாங்க. டெஃபினெட்லி ஜடேஜா போட்டுருக்கோம், பட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தேர் கான்செப்ட் அண்ட் வாட் இஸ் தேர் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நாட் பிரிங்கிங் ஜடேஜா டு போல். ஸோ yeah, let's see what is the time. But yeah, talking about RR bowling, it was not today. ராஜஸ்தான் bowling அவ்வளோ எக்ஸ்பெக்டடா இருக்குல்ல. ஸோ அடி வாங்கினாங்க, பட் இட் இஸ் நாட் லைக் இவன் நல்லா போட்டான் இல்லை, எல்லாரும் அடி வாங்கிட்டான். ஸோ ஐ திங்க் they used 5 bowlers other than Riyak Parag. Other than that எல்லாரும் அடி வாங்கின bowlers தான். ரியான் பராக் கூட லைக் எனக்கு தெரிஞ்சு கம்மி ஓவர் தான் போட்டான். ஒரே ஓவர் தான் ஒரே போட்டான். ஒரு ஒரே ஓவர் தான் போட்டான். 5 ரன் தான் கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். அதான் அவங்க இன்னைக்கு ஃபுல்லா என்ன சொல்றது, ஒன்ஸ் இவங்க அடிக்க ஆரம்பிச்சது டோட்டலி அவுட் ஆஃப் ட்ராக் போயிட்டாங்க. எல்லாம் லென்த்தை மிஸ் பண்ணிட்டு அடி வாங்கினாங்க டோட்டலா அப்படின்னு தான் தோணுச்சு. யா ஸோ கமிங் டு சன்ரைசர்ஸ் பேட்டிங், அதர் தென் கிஷான் அண்ட் கிளாசன், ஐ திங்க் கிளாசன் இப்போ சின்ஸ் வைபவ் சூரியவன்ஷி அடிக்காததுனால ஐ திங்க் கிளாசன் இஸ் ஹேவிங் தி ஆரஞ்ச் கேப் இன்னைக்கு நினைக்கிறேன். ஐ திங்க் கிளாசன் கண்டினியூஸ் டு ஹேவ் தி ஆரஞ்ச் கேப். So that is one thing. But நிதிஷ் ரெட்டி, அனிகேத் வர்மா அண்ட் சலீல் அரோரா நல்ல ஃபினிஷ் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதனால தான் அவங்க ஒரு 215 வரைக்கும் போனாங்க. ஐ திங்க் கிளாஸ் அவுட் ஆகும்போது 180 சம்திங் இருந்தாங்க அவங்க. ஸோ வி நீட் டு டாக் அபவுட் தோஸ் 3 guys ஆல்சோ. லைக் அதான் ஃபினிஷிங் பொசிஷன்ல வந்துட்டு குட் சொல்லு பரவாயில்ல. இல்ல லைக் அதான் ஃபினிஷிங் பொசிஷன்ல வந்துட்டு லைக் அவங்க வந்து அந்த ரோல கரெக்டா பிளே பண்ணாங்கன்றது தான் நம்ம அங்க சொல்லணும். ஏன்னா லைக் சும்மா வந்து விக்கெட் போயிடுச்சுன்னு சொல்லி இதாகாம பிளேட் ஃபினிஷர் ரோல் ப்ராப்பரா ஆடினாங்கன்றது. அதனாலதான் அவங்க வந்து 180ல இருந்து அந்த கிளட்சை கொடுத்தாங்கன்னு என். ஸோ டெஃபினெட்லி வெல் பிளேடுன்னு தான் சொல்லணும். ஆமா. Okay, let's move on to the other side, second innings. So, how about let's start with what happened with Rajasthan all of a sudden. Madhu, I want you to you were wanting Vaibhav Sooryavanshi for deck, so you have to start. நீ தான் சொல்லணும், நீ தான் வைபவ் சூரியவன்ஷி எப்படியாவது யாராவது டெக்ல அவுட் பண்ணிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட். ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்தது மும்பை, சென்னை, கேகேஆர், எஸ்ஆர்எச் வந்து நாற்பது ஓவர் வந்துட்டு அதுவும் அவங்க டீம்ல கூட ஏதோ பெரிய போல் அவுட் பண்ணல. பிரஃபுல் யாருக்குன்னா தெரியுமா? நமக்கு யாருக்குமே தெரியல. பிரஃபுல் ரிவ்யூ பண்ற எங்கேயுமே ஓவர் வரல. அவங்க தூக்கி சைலண்டா அடிச்சுக்கிறாங்க இன்னைக்கு. நான் அந்த சீரியஸ் ரிவ்யூ டைம்ல இருந்து லாஸ்ட் மேட்ச் வந்து எல்லாம் சொல்லுங்க. ஆர்ஆருக்கு ஃபர்ஸ்ட் அந்த 2 விக்கெட் போச்சுன்னா பினிஷ் கொலாப்ஸ் தான். They were struggling to cross 100 actually. நான் பார்த்த மாதிரி 5 runsக்கு 4 wickets போயிடுச்சு. எங்க ஆர்சிபி ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் ஆயிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. 49 ரெக்கார்ட பிரேக் கம்மி அடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். 9 for 5 இருக்கும்போது அப்படிதான் நினைச்சேன் நான். அப்படியே ஃபர்ஸ்ட் 4 பேட்ஸ்மேன்ஸ் ஐ திங்க் ஜெய்ஸ்வால் தவிர நான் 3 பேரு 0 தான். 3 பேரும் எல்லாம் பெங்களூர் மேல அப்படிங்கோ, சென்னை மேல அப்படி விளையாடுங்க. இன்னைக்கு என்ன இருக்கு? இவங்க புஷ் பண்ணாதான் போச்சு. இல்லன்னா ஐ திங்க் ருசி ப்ரோ சொன்ன மாதிரி 49 40 போயிக்குவாங்க எல்லாரும். இதுல வைபவ் சூரியவன்ஷி விக்கெட் போனப்போ
இன்னொரு சின்ன பையனை கூட்டின்னு வந்தாங்க. அவன் இன்னும் வேற லெவல்ல ஆடுவான். ஆனா லுவான் ஃபர்ஸ்ட் லுவான் டி பால் பிரிட்டோரியஸ். மிஸ் ஆயிட்டான். Ah, ஆமா, because ஃபர்ஸ்ட் பால் மிஸ் ஆயிட்டான், செகண்ட் பால் வீட்டுக்கு போயிட்டான். ரொம்ப So, அந்த ஓவர் மாதிரி தான் இருந்துச்சு. கான்பிடென்ட்டா. ஸோ லைக் சொல்ல போனா ஆக்சுவலி அவங்க ரீப்ளேஸ் எல்லாம் ஆமா. பண்ணல. எட்மயர் ஏதோ ஒரு ஐ திங்க் ஸ்டமக் அப்செட்டா ஏதோ ஒண்ணு. ஐ திங்க் அதனாலதான் எட்மயர் ஆடல. ஸோ ஐ திங்க் ம். அதனாலதான் இன்னைக்கு ஒரு மேட்ச் தான் லுவான் டி பிரிட்டோரியஸ். அவனும் சேம் தான். அவன் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்காவோட வைபவ் சூரியவம்சி அவ்வளவுதான். 19ஓ 20ஓ அவன் அவ்வளவுதான். ஸோ அவனும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். டாப் 3 ம். லெஃப்ட் ஹேண்டரை வச்சுக்கிட்டு போயிட்டு எல்லாரும் சிங்கிள் டிஜிட்ல வெளியே வந்தாங்க. ஆனா நல்ல ஸ்பெல் பிரஃபுல் இங்க ஒன்லி அவன் ரெக்கார்டே கிரியேட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 விக்கெட் எடுத்த ஒன்லி bowler இன் 19 இயர்ஸ் ஆஃப் ஐபிஎல். ஸோ அதுவே அவனுக்கு டெபியூ மேட்ச்ல ஒரு ம். ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்கான். ஸோ ஐ திங்க் செம்ம bowling ஆக்சுவலி. வி ஹேவ் டு டாக் அபவுட் பிரஃபுல் இங்க அண்ட் seriously, முகமது என்ன அவன் பேரு, Hussein, சாகிப் Saqib ஹுசேன். Hussein. சாகிப் ஹுசேன், சாரி. இவங்க 2 பேரை பத்தி பேசி ஆகணும் நம்ம. லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். லைக் அதான் அவன் அந்த ஸ்கோர் போர்ட்லயே லைக் அந்த 10 விக்கெட்ஸ்ல இவங்க 2 பேர் தான் 4 விக்கெட் இருக்கு. ஸோ லைக் இனிஷியலா அவங்க டாப் ஆர்டர் தூக்குனாங்க. மிடல்ல கொஞ்சம் அவங்க வந்து ஜடேஜாவும் இவங்க ஆடினாங்க. பட் அவ்வளோ ரன்ஸ் போல. லாஸ்ட்ல ஃபினிஷிங்ல கூட செம்மையா விக்கெட்ஸ். ஜோஃபர் ஆர்ச்சர் எல்லாம் அவன் போட்ட ஸ்லோவர் பார்த்துட்டு அவன் அடிக்க வேண்டிய பால் ஸ்லோ பார்த்து ஜோஃபர் ஆர்ச்சரே சிரிச்சுட்டு நின்று இருந்தான். ஸோ லைக் ஒரு வேற லெவல் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு என்ன தெரியுது, இப்போ இந்த பவுலிங் இவங்களுக்கு இப்படியே கன்சிஸ்டண்டா இருந்துச்சுன்னா, இப்போ இன்கேஸ் பேட் கமிங்ஸ் நாளைக்கு உள்ள வந்தாருன்னா இந்த டீமோட பவுலிங் லைனப் கூட வேற லெவல்ல மாறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. ஏன்னா இந்த 2 பசங்களே வந்து முடிச்சு விட்டாங்க. மற்ற இது வரைக்கும் தோக்காத டீம் முடிச்சு விட்டுக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து ஆட போற டீமுக்கு டெஃபினட்டா இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தே கொடுப்பாங்க. ஸோ லைக் வேற லெவல் தான் சொல்றேன். யா ஸோ நல்ல ஆக்சுவலி கேம். ஸோ ஐ திங்க் தே அவங்க 2 பேர் தான் பெருசா சொல்ற மாதிரி வேற யாரும் அங்க bowling அவ்வளவா இது பண்ணல. ஸோ அதர் தென் தீஸ் டூ ஐ திங்க் there's nothing much to talk about SRH bowling. பட் பிரஜு சொன்ன மாதிரி பேட் கமின்ஸ் நாளைக்கு வந்துட்டா this team is going to be much stronger பிகாஸ் அவங்க பேட்டிங்ல கன்சிஸ்டன்ஸா 200 அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் bowlingலயும் ஒரு ஒரு ஜம்ப் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. 2 quick bowlers. I think so it's going to be advantage for them going forward. ஏன்னா ஹோம்ல இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு அவங்களுக்கு. ஐ திங்க் 2 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க ஹோம்ல. ஹோம்ல நிறைய மேட்ச் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இட் வில் பி குட் திங் கோயிங் ஃபார்வர்ட். பட் இது ஒரு லெசன் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் லைக் பிக் டீம்ஸ்க்கெல்லாம் ஒரு லெசன் தோணுது. லைக் யூ ஹாவ் டு பிலீவ் யுவர் டொமஸ்டிக் bowlers தேன் யுவர் prescribed whatever established bowlers தோணுது. What do you guys think? I thought, like, Praful Aguto, Saqib Hussain Aguto, we never heard these people in anywhere, first of all. நம்ம யாருமே நம்ம எங்கேயே கேட்கறது நம்ம பேரு நம்ம பார்த்த மாதிரி. பட் தட் இஸ் நாட் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தோணுச்சு. சாகிப் ஹுசேன் ஆகட்டும், பிரஃபுல் ஆகட்டும், when it comes to this guys doing good. So I feel, to be honest, யாருமே நம்ம இது பேர் நம்ம கேட்டது இல்லை. பிரஃபுல் ஆகட்டும், சாகிப் ஹுசேன் ஆகட்டும். I mean, they actually took it each of நம்ம 2 பேரும் 4 விக்கெட் இது பண்ணாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் தெர் இஸ் நோ டவுட் லைக் அப்கமிங் கேம்ஸ் அவங்க எதுனா இன்கேஸ் நாளைக்கு எதுனா ஈவன் மேட்ச் ஆகட்டும், if they don't perform well also, we shouldn't be talking much about them because though they're playing IPL first time, இந்த ஃபர்ஸ்ட் டைம்லயே அவங்க இவ்வளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றது ஸ்டேட் ஆஃப் ஷாக் தான் நம்மளுக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் that you both what you told that bad comings வந்துச்சுன்னா yes there would be like a good bowling lineup, but other than that they're a new face for IPL. So there is nothing like we have to ரொம்ப it is too early to judge them or predict them like ரொம்ப நல்லா போதுமா தெரியல. இன்னும் ஒரு டீம் மேல மாட்டினா இப்போ எப்படி வைபவ் சூரியவம்சி இன்னும் ஒரு டீம் மேல மாட்டணும் அவுட் ஆகும். அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் என்ன டீம் மேல மாட்ட மாட்டாங்கன்னு தெரியல. There will be some up and down. So that should 2 பேரும் நல்லா பண்ணிட்டோம். It was overall thing about SRH bowling in today's game.
I think even if I have to talk about Madigo also, அவனும் ரொம்ப ம் சப்போர்ட் பண்ணான். லைக் அவனும் பவுண்டரிஸ் வாங்கினா பட் இல்லைன்னு இல்லை, பட் கீப் இட் டூ விக்கெட்ஸ். ஸோ அது நம்ம we have to add. அதர் தென் அதே சேம் வருண் ஸ்குவாட், நிதிஷ்குமார் ரெட்டி, இன்னொரு ரெண்டு மூணு பேர் அவங்க தான். ஐ திங்க் வருண் as he's a bowling coach, so I think he has made some good changes in the bowling game. Yeah, one last person we have to talk about is Donovan Ferreira. After all those wickets and the innings ஆடினோம்னா you really need some guts actually. அந்த பிச்சில் 5 wickets for 9 போயிட்டு வந்துட்டு 69 ஆஃப் ஐ திங்க் 30 odd balls ஆடினோம்னா அந்த ஜடேஜா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் ஆடி டு கெட் தம் டு அட்லீஸ்ட் சம்திங் ரெஸ்பெக்டபிள்ன்றது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னிங்ஸ். மேபி இனிமே எட்மயர் வந்தாலும் என்ன டிராப் பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ்ன்னு தோணுது. What do you guys feel? எனக்கு தெரிஞ்சு லைக் இப்போ ஹிட்மயர் இருந்திருந்தா கூட ஹிட்மயர் would have definitely gone for a big shots தான். ஏன்னா லைக் அவரோட மெயின் ஸ்ட்ரென்த்தே அதுதான். பட் இவரு அந்த மாதிரி இல்ல ஆடாம லைக் ரொம்ப லைக் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி லைக் அவருக்கோஸ்கர ஆடுறதை தாண்டி டீமுக்கோஸ்கர நல்லா ஆடினாருன்றது தான் நம்ம சொல்லணும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த அந்த பார்ட்னர்ஷிப் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துச்சு. ஸோ லைக் ஒரு ஒரு நல்ல இன்னிங்ஸ் நல்ல பேட்டிங்னு தான் சொல்ல முடியும். Okay, I think we've almost touched up all the topics of this today's match. It was a good match. Good to see some team at least beating the team like Rajasthan. So Rajasthan first loss எப்படியோ வாங்கிட்டாங்க. இனி I think teams will start finding their weaknesses ன்னு தோணுது. Okay, I think let's quickly do a preview on tomorrow's match as well. That is CSK versus KKR. So it is going to happen in Chepauk. So any thoughts, guys? How is the match expected? So like when it comes to overall Chennai KKR batting squad overall பார்த்தா two teams are really struggling. I mean, CSK has one notch. I think KKR open bottom of the table clash. So I wish tomorrow at least நாளைக்கு I mean in terms of talking both the side, ரெண்டு பேரும் பேட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. சென்னை is actually good at doing bowling, but KKR bowling lineup ரொம்ப they are facing too much of things happening in the bowling lineup. So I wish நாளைக்கு என்ன bowling lineup நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்து there are chances you can see KKR winning, because இப்போ வரைக்கும் சிஎஸ்கேக்கு ஒரு டஃப்பான ஆப்போனன்ஸ் டீம்ஸ் மும்பை சொல்லுவோம். மும்பை அண்ட் கேகேஆர் தான். திஸ் இஸ் த டூ டீம்ஸ் வேர் ஐ சி வேர் ஐ மீன் இன் ரீசெண்ட் டேஸ் வந்து ஆர்சிபி கூட இருக்கு. பட் டாக்கிங் ஓவரால் ஃப்ரம் த டைம் இன் ஐபிஎல் ஸ்டார்டட், கேகேஆர் அண்ட் மும்பை தான் இந்த டஃப் காம்படிஷன் இருக்கு. தட் இஸ் டு சென்னை. ஸோ that tomorrow's match will also be a good rivalry for the KKR of this Chennai. Yeah, Praju, your thoughts? ஸோ லைக் எனக்கு வந்து ஆமா லைக் முதல் சொன்ன மாதிரி ஒரு ரெகுலரியா தான் இருக்க போகுது. பட் இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சதுனால அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிருக்கும். அண்ட் அகெயின் இந்த சேம் கிரவுண்ட்ல தான் அவங்க திருப்பியும் ஆட போறாங்க. ஸோ லைக் அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்கும். அண்ட் தே நோ தட் பிட்ச் வெரி வெல் தான் தோணுது. அண்ட் ஒரு நல்ல ஃபைட் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான் பார்க்கணும்னு இருக்கு. Okay, so you guys are expecting again another high scoring at Chepauk, or is it going to be like a little under par? இது high scoring தான். ஏன்னா it looks like a batting pitch. Okay. So who are your impactful players? No, sorry, Madhu. So in my perspective, if Chennai goes tomorrow opening, in my opinion, I think Chennai struggle பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா Chennai is coming with the win. At the same time, KKR bowling lineup இல்லை. If you see today's match, SRH, what they were facing, ரொம்ப பேசணும் SRH the bowling lineup. அந்த மாதிரி நாளைக்கு என்ன, if we can see new face in KKR tomorrow, yes, there are chances like KKR might dominate in tomorrow's game. But there might be a high scoring game. So if KKR comes with the same squad,
yeah, if Chennai bats first, yeah, we can see a high scoring game. No, it's not either Chennai or KKR. Yeah, first ஆடினாலுமே I think both the teams will go for high score for batting. Yeah, so let's see. I don't think நாளைக்கு ஹை ஸ்கோரிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 170 180 விக்கெட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிகாஸ் I don't think both the teams are capable enough to. I mean, if at all KKR ஏதாவது ஆடினா 170 180க்கு உட்காந்துருவாங்கன்னு தோணுது. They might not go to 200 ன்னு தோணுது. But let's see what happens. Who are your impactful players? See one from each team. So from Chennai, again, I would love to see Sanju as an impactful player. And as a captain, கைக்வாட் கூட ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் ஆடினதுல எதுவுமே ஒரு கிளிக் ஆகல. ஸோ கைக்வாட் அண்ட் பவுலிங்ல வந்தா லைக் அகில் ஹுசேன் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்துச்சு. பட் லைக் அவ்வளோ ஐ மீன் நிறைய நோ பால்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. செகண்ட் மேட்ச்ல அதெல்லாம் இல்லாம லைக் இன்னும் வேற லெவல்ல வருவார்னு நினைக்கிறேன். அண்ட் when it comes to KKR, ஐ திங்க் நாளைக்கு ஃபின் ஆலன் ஆடினார்னா he'll go big ன்னு தோணுது. And அதை விட்டா ரஹானே. ஸோ அண்ட் சுனில் நாராயண். ஸோ தீஸ் ஆர் நீ மை இன்னொரு இம்பாக்ட்ஃபுல் பிளேஸ். 6 பேரை சொல்லிட்டுனா ஃபுல் டீமே வந்துடும். We have to pick only one impactful player. ரெண்டு டீம்ல நமக்கு தெரிஞ்ச இம்பாக்ட்ஃபுல் பிளேயரை சொன்னோம். ஒரே ஒரு இம்பாக்ட் பிளேயர் தான் ஒன் டீம்ல இருந்து எடுக்கணும் நம்ம. ஓகே மது, யுவர் இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ்? நாளைக்கு கேகேஆருக்கு மோஸ்ட்லி நாளைக்கு ஒரு மேட்ச் டுமாரோ நம்ம கேட்ட மாதிரி சஞ்சு எப்படி விளாடணும். நாளைக்கு ஒரு மேட்ச் கேமரா ஓப்பன் அப் ஆயிடுறான். நாளைக்கு ஒரே ஒரு கேம் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எனக்கு அதுவும் ஃபீல் ஆகும். கமிங் பேக் டு சிஎஸ்கே, I don't think tomorrow Sanju might go. So I feel கைக்வாட் நாளைக்கு ஓப்பன் பண்ணலாம்னு தோணுது. wounded lions எல்லாம் அதே கைட் பண்ணுவோம். ஏன்னா அந்த wounded lions தான் இன்னும் அவே ஆகுது. ஸோ ஐ வாண்ட் டுமாரோ கைக்வாட் டு கோ பேக். ஓகே, எனக்கு நாளைக்கு ஏதோ பிரெவிஸுக்கு நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் கேகேஆர் மேல தான் அடிச்சான். அவங்க லாஸ்ட் டைம் ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஆடினாங்க, 80 சம்திங் அடிச்சான். கேகேஆர் மேல தான் அடிச்சான். ஸோ யூ மைட் கிவ் அ கம் பேக் அகெயின் டு திஸ் டோர்னமெண்ட் அகெயின் சேம் ஆப்போனன்ட்ஸ் மேலன்னு தோணுது. ஃப்ரம் கேகேஆர் ஐ திங்க் எனக்கு ரஹானேன்னு தோணுது. பிகாஸ் ஹி வாஸ் அன் எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர். அவனோட ஹோம் கிரவுண்டா இருந்துச்சு. ஸோ யூ மைட் கோ பிக்னு தோணுது அகெயின் ஃபார் டுமாரோ. ஸோ அவனுக்கு ஏத்த மாதிரி விக்கெட்டா இருக்கும். அது ஸ்லோ டிராகிங் விக்கெட்டா இருக்கும்னு தோணுது. ஸோ மை பிக்ஸ் ஆர் ரஹானே அண்ட் டெவல் பிரெவிஸ். ஸோ வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன் ஃபார் டுமாரோ கைஸ்? I mean, before predicting, I have a doubt. நாளைக்கு தோனி வாபஸ் வருவாரா இல்லையா டுமாரோ? இல்ல இந்த வீக்குமே இந்த வீக்கும் இல்ல அவன். ஸோ இந்த வீக் இஸ் ஆல்சோ ரூல்ட் அவுட். ஐ திங்க் ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக் தான் மோஸ்ட்லி மைட் கம்னு சொல்றாங்க. ஓகே, ஐ மீன் ஆஃப்டர் திஸ் வீக்கெண்ட், இந்த வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தே வில் அசஸ் ஹிம் தான் சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஹில் பி பிளேயிங் திஸ் வீக். Okay, what is your prediction for tomorrow's match? Quick prediction, guys. ஸோ நான் வந்து லைக் 60-40 சொல்லணும். சிஎஸ்கே 60%, கேகேஆர் 40%. Okay. ஸோ ஐ வுட் திங்க் சிஎஸ்கே வின்ஸ். Madhu? I mean, again, it's like 50-50, but I won't KKR to win. Okay, so நான் ஒரு slender edge கொடுக்குறேன். 52-48 to CSK, just because they are the home team. So anything can happen because bottom of the table clash ன்றதுனால one person's innings can change anything. So let's see how it goes. So I think we will come back and do the post-match review of that match tomorrow. So I think until then, see you guys. Good night. Bye bye. Bye bye. Signing off. Bye bye. Bye viewers.